பஸ் அந்த லாஸ்ட் பஸ்ஸுக்கு தான் வருவோம். அப்பலாம் பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் பஸ்ஸுக்கு வரும்பொழுது, அம்மா வந்து நிப்பாங்க. இல்லன்னா அப்பா வந்து நிப்பாங்க. 2 பேரும் கூப்பிடுறதுக்கு வந்து பஸ் ஸ்டாப்ல நிப்பாங்க. ஆ அப்படி இல்லனாலுமே நம்ம இறங்கி நடந்து பயம் இல்லாம நான் போயிருவேன். எங்க வந்து நடந்து வந்துருவேன். எங்க போனாலுமே வந்து நான் வந்து நடந்து நாங்க போவோம். இல்லன்னா வந்து அந்த தெருவுல வந்து பாருங்க இதெல்லாம் கிடையாது. கரண்ட் வெளிச்சம் அப்ப வந்து தெரு லைட்டு அந்த மாரிலாம் அதிகமா கிடையாது. நாங்க இருந்த ஊர்ல வந்து தெரு லைட்டு கிடையாது. எங்க வீட்லயுமே வெளிச்சம் கிடையாது. கரண்ட் வசதி கிடையாது. ஒரு விளக்குல தான் நாங்களும் இருப்போம். பயம் இல்லாம போவோம். பயம் இல்லாம போவோம். வரப்புல தான் நடந்து போணும். ஒத்தையடி பாதை, வரப்பு. எங்க வீட்டுக்கு வந்து நாத்து வயலு, இந்த மாரி வயல்ல தான் நாங்க நடந்து போயி, அதுக்கடுத்து தான் எங்க வீட்டுக்கு நாங்க போகணும். அப்பலாம் இல்லாத பயம் வந்து இப்ப ரொம்ப வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே எங்க போனாலுமே பயம். நிம்மதியா ரோட்ல நடக்க முடியல. பசங்கள ஸ்கூல் பசங்களும் சரி, பொம்பள பசங்களையும் சரி, உண்மைக்குமே கூட்டி கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதோ சரி, ரொம்பவே பயந்து பயந்து இப்ப யார கண்டாலுமே ஒரு பயம் வந்துருது. அ எதுக்கு வந்து பேசுறாங்கன்னு தெரியல. அப்படிலாம் கூட பயந்து பயந்து நல்லவங்களா இருந்து வந்து பேசினா கூட, நம்ம அப்படி யோசிச்சு பேசுற மாரிக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படிதான் இருக்குது. அப்பலாம் நாங்க வந்து பயம் இல்லாம போவோம். யாராவது ஒருத்தவங்க பார்த்தா கூட, "நான் கொண்டு போய் உங்க வீட்ல கூட்டி கொண்டு போய் விடுறேம்மா" அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா என் வீட்ல உட்காந்துரு, உங்க அம்மா, அப்பா வந்து கூட்டிட்டு போட்டும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் அப்போ உள்ளவங்க வந்து ஆதரிச்சு பேசுனாங்க. கொண்டு போய் விடுவாங்க. அப்படி ஒரு நம்ம வீட்ல உள்ளவங்க மாரி அப்போ உள்ளவங்கலாம் பார்த்துக்கிட்டாங்க. இப்ப வந்து நெறைய பேர் அப்படி கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரோட்ல வந்து ஓரமா நடந்து போயிட்டு இருந்தா கூட, "ஏன் போற? எங்க போற? எதுக்கு போற? வரியான்னு?" கூப்பிடுற காலங்கள் வந்து இப்படி மாறிடுச்சு. அதுவும் பொம்பள பிள்ளைகள ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இது. இப்ப ஒரு 1 வாரத்துக்கு முன்னக்கூட்டி அங்க ஒரு கிராமத்தில பாருங்க ஒரு பொண்ண வந்து கடத்த வந்திருக்காங்க. கடத்த வந்துட்டு அந்த பொண்ணு வரலன்னு சொல்லி அழுததுக்காக தலைய வந்து துண்டா வெட்டி போட்டுட்டு பைக்லயே போயிட்டாங்களாம். இது வந்து நடந்திருக்கு ஒரு ஊர்ல இப்போ ரீசென்ட்டா 1 வாரத்துக்கு முன்னக்கூட்டி. ஆ ஆமா 1 வாரத்துக்கு முன்னக்கூட்டி. எங்க அத்தை நேத்து சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரே சவுண்ட் அவங்க அந்த பக்கத்துல ஒரு இடத்துக்கு வேலைக்காக போயிருக்காங்க. காட்டு வேலைக்கு போயிருக்காங்க. ஒரே சவுண்டா கேட்குதுன்னு என்னன்னு போய் பார்த்தா, இந்த மாரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதனாலயே நான் நேத்து வெளியில போயிட்டு பசங்கள கூப்பிட வர லேட் ஆயிடுச்சு. ஸ்கூல்லேருந்து கூப்பிட வர. அப்ப அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா வந்து பசங்கள ரொம்பவே பார்த்துக்கணும். இது நெறைய வீட்ல நடக்குது. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எங்க ஒரு பாட்டி ஊரு பேர வந்து நம்ம தெளிவா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். லைவ்ல வந்து ஊரு பேரு, நம்ம அட்ரஸ் எல்லாம் தெளிவா வந்து சொல்ல மாட்டாங்க. அதேமாரி அங்கேயும் அந்த மாரி தான் லேடீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு, இப்ப நம்ம பக்கத்துல வந்து குடி வராங்க, பால் காய்ச்சிக்கு எங்க வீட்ல வந்து மண போடுறாங்க, இல்ல எங்க வீட்ல பால் காய்ச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாரி லேடீஸ் வேஷம் போட்டுட்டு நம்ம வீட்ல வந்து கூப்பிட வருவாங்க. நம்மளும் சரி நம்ம நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தானே வராங்கன்னு சொல்லி நம்பி பேசவே பேசாதீங்க. அந்த மாரியும் இப்ப வந்து கடத்துறாங்களாம். எல்லாமே எல்லா வேலையும் பண்றாங்களாம். அந்த மாரி தான் ஒரு பொண்ணு வந்து எங்க இடத்துல வந்து மண போட வந்திருக்காங்க. நீங்க வாங்க மண போட வாங்க. இப்போ லேடீஸ் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அதேமாரி வந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து அந்த ஊர்க்காரங்க பார்த்து பிடிச்சு அடிச்சுட்டாங்க. போலீஸும் ஒப்படைச்சுட்டாங்க. அந்த மாரி நடக்குது. இப்ப எதுக்குனாலுமே வந்து நம்ம யார் வந்து என்ன கேட்டாலுமே, ஹாய் ஹாய் யார் வந்து என்ன கேட்டாலுமே ரொம்ப பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருங்க. நான்லாம் வந்து இந்த காட்டுக்குள்ள தான் நான் இருக்கேன். இருந்தாலுமே நான் எப்போதும் கதவ தொறந்து போட்டுட்டு, எந்த பயமும் இல்லாம நிம்மதியா தான் நாங்க வந்து எல்லா வேலையும் பார்ப்போம். தோட்டத்து வேலைய பார்ப்போம், வீட்லயும் வேலை பார்ப்போம். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்பலாம் பார்த்தா கதவ எனி டைம் அடைச்சே வைக்கிற மாரி இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் யாருமே இல்லாத இடத்தலாம் நம்ம வந்து நோட்டம் பார்க்காங்க. ரோட்ல போறவங்க வந்து நம்மள பார்த்தா கூட அப்படி ஒரு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க ரோ ரோட்லலாம் நோட்டீஸ் போர்டு அடிச்சு ஒட்டியிருக்காங்க. ஆ வந்து குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவருங்க, போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து நோட்டீஸ் அங்கங்க அடிச்சுலாம் ஒட்டியிருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையா குழந்தைங்கலாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தோணுன ஒரு விஷயத்த நான் சொன்னேன். அப்புறம் வந்து அந்த காலத்துலலாம் அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னக்கூட்டிலாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. நம்ம கழுத்துல ஒரு 5 பவுன் நகை போட்டுட்டு கூட எங்கனாலும் இருட்டுல தைரியமா போலாம். யாருனாலுமே நம்மளுக்கு ஒரு ஆதரவா, அன்பா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு அப்பாவா அப்படி வந்து ஒரு பாசமா பேசுவாங்க. எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கலாம் இருந்தோம். அந்த மாரி ஒருத்தவங்க தனியா நடந்து போனா கூட, "போகாதம்மா, இரும்மா என் வீட்ல இரு" அப்படின்னு சொல்லி சைக்கிள எடுத்துட்டு போயி எங்க அப்பாவையும், எங்க அம்மாவையும் வர சொல்லி கூட்டிட்டு சொல்லுவாங்க. அப்படி உள்ள காலகட்டங்கள்லாம் ரொம்ப மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்பலாம் அந்த மாரி கிடையாது.